டு மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ங்க, ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, கோர்சஸ் என்ன அப்படிங்கறத பேசிக்கா பார்த்துட்டு மெயினா பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி பண்ணி கொடுக்கறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே, இந்த ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தலாம். 2011ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான் அண்ட் ஏஐசிடி அப்ரூவ்ட் பெற்ற ஒரு கல்லூரி. ஓகேங்களா? அண்ட் என்பிஏல பாத்தீங்க அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்பிஏ அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, இசிஇ டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்பிஏ அப்ரூவ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் நேக்ல பாத்தீங்கன்னா A+ கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2024 என்ஐஆர்எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 201ல இருந்து 300 ரேங்கிங் பேண்ட்ல வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த காலேஜ். ஓகேங்களா? ஒரு என்ஐஆர்எஃப் 2024ல ஒரு நல்ல ரேங்கிங் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் மெயினா 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலா இருக்கக்கூடிய அமௌங் 433 காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் டாப் 25 பிளேஸ்ல வந்து கவுன்சிலிங்ல ஸ்டூடெண்ட்ஸால எடுக்கப்பட்ட கல்லூரிகள்ல 24வது இடத்துல இந்த காலேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தமா தமிழ்நாட்டில் கூடிய காலேஜஸ்ல 2024ல 24வது இடத்துல மாணவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஓகேங்களா? ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ்னு சொல்லலாம். இங்க பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? வித் டேட்டா பேஸோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்சஸ் இங்க எது மாதிரியான கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எது மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம இங்க வந்து படிக்க முடியும். அதுக்காக சொல்றேன். அக்ரி இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோ டெக்னாலஜி, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கிரீனை பாருங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஎம்எல் கோர்ஸ் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் இசிஇ, இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அங்க எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்னென்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லோட ஏஐ ஸ்கில் டெவலப்மெண்ட் லேப் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கோட லேப் இருக்கு. ஆக்சுவலா பயோ இனோவேஷன் ஹப், இது மாதிரியான விஷயங்களும், சைபர் செக்யூரிட்டி நெட்வொர்க்கிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிளாக் செயின், இது மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதுல வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க ஒரு ஆஃப் கேம்பஸ்ல போய் நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க பேசிக்கா. அதை வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு காலேஜ்லயும் நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2023ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த டிபார்ட்மெண்ட், அவங்க எந்த கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரியாக பாத்தீங்க அப்படின்னா 5 lakh per annum வரைக்கும் ஆவரேஜ் சேலரியாக கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரியாக பாத்தீங்கன்னா 25 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு இயருக்கும் வந்து என்ன சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறதும் என்ன கம்பெனிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எது மாதிரியான கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இயர் பை இயர் இருக்கு. அண்ட் ரிக்ரூட்டர்ஸ், இந்த காலேஜ்ல ரிக்ரூட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னு தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரிக்ரூட்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனில பிளேஸ் ஆன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க வித் போட்டோஸோட. ஓகேங்க, இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்தரா ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு, இந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும் இல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி இன்னும் ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அட்மிஷன்ஸ்க்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.